மிதிக்க முடியல மாப்பிள்ள, காலெல்லாம் வலிக்குது. கேரு அடி திருப்பிட்டு இருக்கான், செல்லு வண்டியை திருப்பிட்டு இருக்கான். பாத்தீங்க கொடுமையா இருக்கு, கொடூரமா படிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் மேலே செம்மையான குட்டி ஒன்று இருக்குது. வாங்க வாங்க இப்போ காட்டுறாங்க. இது வந்து அவன் ஆள் கணக்கு. அதான் காய்ஸ் யானை இங்க பார்க்க வந்திருக்கோம். யானை கீழே நிற்கிது, யானை தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெரியாது வீடியோல, ஏன்னா ரொம்ப எங்களுக்கே சின்ன ஆட்டுக்குட்டி மாரி தான் தெரியுது யானை. யானை வந்து எங்க படுத்து தூங்கணும் என் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கா. நம்ம யானை எங்க தூங்கும்? சரி சரி, அதுகிட்ட இருக்குது யானை. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரியாது, தெரியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு கேமரா இல்லை. யாரும் யானையை பத்தி பேசுறீங்க? யானை பாகனே நம்ம இவர் கட்டியா இவர் தம்பி சொன்னாலும் கேட்கும். அந்த யானை இவர் தம்பி சொன்னாலும் கேட்க கட்டுப்படும், இவர் சொன்னா கேட்காது. அது மாதிரி விஷயம் அங்கதான் இருக்கு. கையில அடி. இது ஒரு போட்டோ எடுத்து தெரியாது. அந்த யானை அங்க இருக்கு, முடிஞ்சா ஃபோக்கஸ் பண்றோம், இல்லனா பண்ண முடியாது காய்ஸ், அவ்வளவு தூரத்துல இருக்கு. சரி, நாங்க ஒரு போட்டோ எடுத்து கிளம்புறோம். பாய் காய்ஸ். இப்போ நாங்க மாங்காய் சாப்பிட போறோம். மாங்காய் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அக்கா. உள்ளார பசிக்குதுன்னு சொன்னோம். கொஞ்சம் இது ஒரு போட்டோ வச்சு வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. அது வந்து சொல்லுவாப்புல கரெக்டா இருக்க, நீங்க வந்து தவறிட்டீங்கன்னா அப்படியே நைஸா போட்டோ எடுத்துருக்காங்க. மட்டும் தனியா திங்கணும் பாய்ஸ். பாருங்க இப்போ நாங்கள் மாங்காய் எந்த மாங்காய் இந்த பாருங்க எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிடுறோம். சோறெல்லாம் வேணாக்கா, நாங்கள் போயிட்டு அங்கே வேற இது பண்ண போகிறோம். இது அப்படியே எடுத்துட்டு போகணுங்கிறாங்க. இல்லை இல்லை, சாப்பிட்டு போங்க. 100 ரூபா தந்துட்டு வாங்க, நாங்கள் போய் வண்டியில் உட்காரோம். வாங்க காய்ஸ், வெயில் அடிக்குது, போய் உட்காந்துவோம். அங்கே வந்து ஃபுல்லாக பனியாக இருக்குது. வந்து 80 ரூபா போடுவாங்க, 60 ரூபா போடுவாங்க. பேரம் பேசிகிட்டு இருக்காங்க பசங்க எல்லாம், ரேட்டு பேசிகிட்டு இருக்கோம். முடிச்சுட்டு நேராக கல் குடிக்க போகிறோம். கல் குடிச்சிட்டு அங்கே வீடியோ பண்ணுவோம். அடுத்த மாசம் போட்டுருக்கோம். 3வது அண்ணன் நம்பர் தரோம். கான்டெக்ட் பண்ணிட்டு அண்ணன் 10 பேர் வந்து அண்ணன் வாழ்த்துப்போம். ஆனா என்ன அண்ணன் 9 மணிக்கு 10 மணிக்கு கொஞ்சம் லேட்டா வரும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் வருத்தப்படாது. சரி, அடுத்த வாட்டி கண்டிப்பா வந்து அண்ணனை வண்டி விட்டோம். நம்ம எல்லாம் முடிச்சு அண்ணன் நம்ம அண்ணன் இதுதான். அண்ணன் பேரு வண்டி முருகன் அண்ணன் நினைக்கிறேன். முருகன் அண்ணன் அண்ணன் நம்ம குரூப்ல போடுறேன். வண்டி எல்லாம் பண்ணிட்டு எல்லாமே முடிச்சுட்டு திண்டுக்கல்ல போய் சாப்பாடு அப்படியே மயிலாடுதுறைக்கு ட்ரெயின் ஏற வேண்டியதான். சரித்தனமா அண்ணன் முடிஞ்சது நல்லா இருக்கும். ஓகேவா மட்டாசா? அண்ணனை மிஸ் பண்ண போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணனை விட போறோம். அண்ணன் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. எங்க போனாலும் அழைச்சிட்டு போயிட்டு வந்தாங்க. அண்ணன் நம்ம அண்ணன் எல்லா வண்டியும் அண்ணன் நம்பர் தரோம். அண்ணன் நம்பர் முகம் கூட சுலிக்காம எங்களுக்காக ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. வண்டியில இவ்வளவு அலம்பல் பண்ணா இன்னும் ஒண்ணு கூட பண்ணல. அருமையா வண்டி ஓட்டி இருந்தாரு. பெரிய யூடியூபர் தான் இறங்கு தலைவர் அப்படிதான் பேசுறீங்க. எங்க தலைவர் பாத்துங்க இருப்பாரு. பேச்ச கேட்காதீங்க. முடியுது, நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். கிளம்பியாச்சு. இன்னைக்கு இதோட கிளம்புறோம். பாய். சரி, வண்டியில இருந்து ஃபர்ஸ்ட் வெளில வந்துக்கிறோம். சொல்லுங்கடா. தேனிக்கா போலாமா? எவ்வளோண்ணா? புரியல. தேனிக்கு பஸ் இருக்கு, பொழுதுக்கு பஸ் இருக்கு. பொழுதுக்கு பஸ் இருக்கு. இருங்கப்பா, அவன் தான் ட்ரிப்பா பேசுது. கேட்டு சொல்றேன். பேசிட்டே நாங்கள் தேனிக்கு போகிறோம். தேனிக்கு எப்படி போகலான்னு பிளான் பண்ணுறோம். பேசிட்டு இருக்கானோ பாருங்க. லைவ்ல பாருங்க. வரும் பாருங்க. கேமரா இந்த வாட்டி நாங்க கேமரா எடுத்துலாம். பக்காவா இருக்கும். காலேஜ் பசங்க வந்து சரியில்லை, அவங்க கிட்ட வர மாட்டாங்க.
இல்லைன்னா எல்லாம் ஜாலியாக வந்துடும். இருந்தாலும் நாங்கள் வந்து காலேஜ் படிச்சுன்னா எவ்வளோ எதிர்பார்க்காதீங்க. பசங்க எவரானா இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வருங்க. ராஜா, நான் தான் ராஜா. இன்னொன்று நாங்கள் தனியாக வந்தாலும் கொஞ்சம் இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. இதை குரூப்பாக இருந்தோம்னா நான் இடத்துக்கு போக முடியாது. எடுத்து கூட சொல்கிறேன். இல்லைங்க பிளான் போட்டுருக்கோம். நீங்கள் என்ன சொல்லுங்க? பிளான் கன்ஃபார்ம் பண்ணுறோம். எல்லா வேலைக்கு போயிட்டு காசு சேர்த்துட்டு போகிறோம். திருப்பி வரோம். அங்கே ஒரு அண்ணா ஃப்ரெண்டாக நாங்கள் எங்ககிட்ட அவங்க நம்பர்லாம் இருக்குது எங்ககிட்ட. ட்ரிப் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. 3 நாள் மூணாறு அளப்பாறை வீடியோலாம் இருக்கு, போடுறோம் பாருங்க. தேனி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். வீட்டுக்கு போக போகிறோம். நைட்டு கூட வீட்டுக்கு போயிடுவோம். பேச முடியல. திண்டுக்கல் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஊருக்கு கிளம்புறோம். பிரியாணி சாப்பிடுறேன். திண்டுக்கல் பிரியாணி அருண் வாங்கி தரேன். என் மச்சான் வாங்கி தர போகிறோம். இங்கே பிளானர் பெட்டு வாங்கி தர போகிறாரு எங்களுக்கு. வந்து வாங்கி தர போகிறேன். வந்து தேனி பஸ் ஸ்டாண்டு வந்துருக்கோம். ஓகே வருது. அந்த பஸ் திண்டுக்கல் பஸ் ஏறிட்டு திண்டுக்கல்லேருந்து போக போகிறோம். திண்டுக்கலுக்கு போக போகிறோம். அங்கே போய் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். மக்களே சாப்பிட இருக்கிறோம். என் ஃப்ரெண்டு இன்னும் சாப்பாடு ரெடி பண்ணல. சாப்பிட போகலான்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கடை இல்லைங்கிறான். திண்டுக்கல்லையே கடை இல்லையா சொல்கிறான் அவன். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குன்னா என்ன பண்ணுறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வேணா ஆளை காட்டுங்க. எங்கள் தலைவனை. எங்கள் தலைவன் அவர் தான் கோஆர்டினேட்டர் அருண். அருணை காட்டுங்கண்ணா. தலைவனை காட்டுறா. தலைவனை காட்டினா செல்லு ஆடுது. அதனால நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு பேசுகிறோம். சாப்பிட்டுட்டு பேசு. நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம், எங்கே போக போகிறோம், எதுவாக இருந்தாலும் சரி பாஸ் கிட்ட தான் கேட்கணும். அவ்வளோதான். சர்ச் பண்ணிட்டு இருக்காரு எந்த கடையில கம்மியா கிடைக்குன்னு. அவ்வளவுதான். பிரியாணி சாப்பிட்றோம். நைட் சாப்பாடு இதோட முடிஞ்சு vlog. இதுக்கப்புறம் ட்ரெயின் vlog முடியல. ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் அளப்பாறை இருக்குது. அங்கே போயிட்டு மாயாரம் பஸ் ஸ்டாண்டில் ராவடி இருக்குது. டவுலுக்குலாம் இருக்குது. பத்திரமா அவ்வளோதான். தலைவர் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. வரல வந்தோம் பார்த்தோம். எல்லாருக்கும் பிரியாணி 120 ரூபா. தலைவனுக்கு மட்டும் 50 ரூபா. எங்கள் தலைவனுக்கு பிரியாணி 50 ரூபா தான் சாப்பாடு. மச்சானுக்கு மட்டும் தோசை கட்டுக்கான நல்லாட்டாவும். நான் சாப்பிட்டுட்டு ரெடியூஸில் இது பண்ணுவோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு காசு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், தலைவன் அப்படி ஒரு தலைவன் எங்களுக்கு அமைஞ்ச தலைவன் வேற மாதிரி வயிறு இது வரைக்கும் இருக்கு. அப்படியே இறக்கா இங்கே பிரியாணி, இங்கே ஒரு தோசை, இந்த இடத்துல ஆம்லெட்டு, ஆஃப் ஆயில் கலக்கி இப்போ அடிச்சு விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி இங்கே வந்துட்டு அவன் போய் சொல்றான். இது வந்து சரி ஃபுல்லாக சாப்பிட்டோம். திருப்தியாக இருக்கும். திண்டுக்கல்ல கணபதி டிஃபன் சென்டர் கரெக்டா எதுக்கு இருக்கு. வந்தீங்கன்னா சூப்பரா, அது இந்த வாசல்ல உட்காந்து சாப்பிடுங்க, காத்தோட்டமா இருக்கும். சரி, ரயில் ஏறும்போது சொல்றோம். பை பாய். அவ்வளோதான். இறங்க போறோம் guys. இறங்க போறோம். பேகெல்லாம் பேக் பண்ணியாச்சு. கிளம்புறோம். எல்லாருமே நல்லபடியா வந்து மூணாறு வந்துட்டு போயிட்டோம். சொல்லுங்கடா மூணாறு வயலுங்க. அவ்வளோதான். எல்லாரும் சொன்னாங்க நாங்க வர முடியாது சொன்னாங்க. போயிட்டு வந்துட்டு பதிவு வந்து யாருக்குன்னா அவ்வளவுதான். பதிவு இருக்குன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கு தான் தெரியும். இறங்க போறோம். அவ்வளவுதான். முடிச்சுக்க. பிடிச்சிங்க. அவ்வளவுதான்.